ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஒரு ஜெயிண்டான ஒரு ஸ்டாச்சு வந்து குமரி மாவட்டம் எட்டாமடை ஊரில் மலை மாதா சர்ச் அப்படின்னு கூகுள் மேப் போட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். அந்த ஸ்டாச்சுவோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வச்சு பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து இந்த தீம் கொடுத்துருக்காங்க. 4 பக்கமும் 4 ஒரு தீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாதாவோடைய மடியில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டாச்சுவோட ரைட் சைடு கீழே இருந்தது. இது ஸ்டாச்சுவோட பின்னாலே ஒரு தீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பண்ணி நல்ல கலரிங்கெல்லாம் பண்ணி செம்மையாக கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து அந்த ஸ்டாச்சுவோட லெஃப்ட் சைடில் உள்ள தீம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அந்த மலை மேலே இதை வந்து அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த ஸ்டாச்சுவோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மாதா மடியில் இயேசு அப்படின்ற ஒரு கல்வெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு கிராஸோடைய ஃப்ரண்டில் இந்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மாதாவோடைய மடியில் இருக்கிறது மாதிரியான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பண்ணி அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு மலை மேலே இந்த மாதிரி ஒரு டிவோஷனல் பிளேஸ் வந்து செமையாக இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப சைலண்ட்டாக செமையாக இருந்துச்சு. அண்ட் ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. இதில் வந்து ரொம்ப அமைதியாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. கண்காணிப்பு கேமராவும் வந்து பொருத்தப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். குமரி மாவட்டத்தில் எட்டாமடையில் மலை மாதா சர்ச் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த இடம் லொக்கேஷன் வந்து கரெக்டாக காட்டுது. ரொம்பவே சைலண்ட்டான ஒரு பிளேஸுங்க. செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஸ்டாச்சு வந்து எட்டாமடை ஊரை பார்த்து இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. எட்டாமடை ஊர், அது பின்னாடி அழகியபாண்டியபுரம் எல்லாமே மொத்தமாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. சரியான ஒரு நேச்சர் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு டிவோஷனல் பிளேஸு. இந்த படி வழியாக தான் நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் மேலே போய் ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலாக மலை மாதா சர்ச் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஹோலி ஃபேமிலி சர்ச் அப்படின்ற இந்த சர்ச்சோட மேலே தாங்க அந்த மலை மாதா சர்ச் இருக்குது. ஆக்சுவலாக மேலே இருக்கிறது சர்ச் இல்லை, ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சு, அப்புறம் ப்ரேயர் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸுக்கான குடில் வந்து அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. நம்ம வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலி ஃபேமிலி சர்ச்சோட திருவிழா. திருவிழா அப்படின்றதுனால கொடி ஏறுறது வரைக்கும் நின்று பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அதுக்காக இங்கே பாருங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பேண்ட் எல்லாமே வாசிக்கிறவங்க வந்திருக்காங்க. நம்ம வந்து மேலே மலைமாதா சர்ச்சுக்கு வந்து 4 o'clock போயிருந்தோம். ஈவினிங் டைம் வெயிலெல்லாம் இல்லாமல் ரொம்ப நிழலாக செமையாக இருந்துச்சு. கீழே வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:15 போல் தான் நம்ம கீழே வந்திருந்தோம். ஏன்னா 6:45 அந்த டைமில் தான் கொடி ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருவிழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து செமையாக பண்ணி லைட்டிங் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து கொடி கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடி ஏறினோன்னே லைட்டிங் போடுவாங்க. நைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருவிழாவுக்கான கொடியை எடுத்துகிட்டு ஊர் மக்கள் வந்துட்டுருக்காங்க. அவங்க திருவிழாவுக்கான பெரிய கொடியும் அப்புறம் 16 அன்பியத்துலேருந்து 16 புனிதர்களுடைய கொடியும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வாங்க என்ன ப்ரொசீஜரில் பண்ணுறாங்க அப்படின்றத முழு வீடியோவில் பார்க்கலாம். திருவிழா வந்தாச்சு. பண்ட கடை இல்லாமல் எப்படி பாருங்கள். கடலை கடை இருக்குது, அப்புறம் பானிபூரி கடை இருக்குது. எல்லா கடையுமே இருக்குங்க. தேன் குழல் எதுனாலும் சுட சுட வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருவிழா வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், புனிதர்களுடைய கொடியை வந்து சர்ச் காம்பவுண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடி கம்பத்தில் வந்து கட்ட போகிறாங்க. ஒவ்வொரு புனிதர்கள் பாதுகாவலாக இருக்கின்றார்கள். எனவே அனைவருடைய பரிந்து பேசுதலும் இந்த விழா நாட்களில் நமக்கு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இப்பொழுது அன்பிய பொறுப்பாளர்கள், தலைவர்கள் அன்பிய கொடியை ஏற்றுவார்கள். இப்பொழுது அன்பிய கொடியானது ஏற்றப்படுகின்றது.
ஏறுகின்ற பொழுது தயவு செய்து பலனையோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக பலனை யாரும் விட வேண்டாம். கொடி மேலே உயர உயர பலனை விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மக்களே, இந்த ஹோலி ஃபேமிலி சர்ச்சோடைய திருவிழா வந்து 5/1/2024 அன்றைக்கி வந்து கொடியேறி இருக்குங்க. 10 நாள் திருவிழாவாக நடக்க போகுது. இது வந்து குமரி மாவட்டம் அழகிபாண்டியபுரத்தோட அடுத்து இருக்கக்கூடிய ஊர், அதாவது எட்டாமடை. ஸோ இந்த ஊரில் வந்து இந்த சர்ச்சோடைய திருவிழா வந்து வெகு விமர்சனையாக வந்து கொண்டாடப்படும் எல்லா வருஷமும். ஸோ இந்த வருஷத்துக்கான திருவிழா வந்து வருஷ தொடக்கத்துலேயே வந்து கொண்டாட ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குமரி மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க எல்லாம் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணட்டும். ஸோ மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.